ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டை வத்த காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதை முதல்ல நல்லா அந்த மேலே இருக்கிற அந்த காம்பெல்லாம் எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் ஒரு கல் வச்சு நல்லா தட்டி எடுத்துடணும். தட்டி அந்த விதையெல்லாம் ஓரளவுக்கு வெளியில் வர மாதிரி, ரொம்ப வெளியில் வர மாதிரி தட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வர மாதிரி நல்லா தட்டிட்டு அதை எல்லாத்தையுமே ஒரு நல்ல தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். அப்போ அந்த விதையெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த கசப்பு தன்மை அதிகமாக இருக்காது. இந்த கசப்பு போக்குறதுக்காண்டி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இதை ஒரு தவா சட்டியில் எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்குவோம். இதனுடைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி நான் செய்கிறதுக்கு பார்க்கலாம். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகா 3 எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் போல் வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன், 3 தக்காளி, கருவேப்பிலை, தேங்காய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு சீரகம், அப்புறம் கடுகு. இது கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துக்கணும், தேவையான அளவு. இது எல்லாமே எடுத்துட்டேன். அப்புறமா இந்த சுண்டை வத்தக்காய் நம்ம தண்ணியில் போட்டிருக்கோம்ல, அதை நல்லா வதக்கணும். எண்ணெய் ஊற்றி, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி, அது கொஞ்சம் அந்த ஒயிட் கலர் மாதிரி கொஞ்சம் வரும். அது வரைக்கும் நல்லா இந்த கசப்பு தன்மையை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது நல்லா வயிற்று புண்ணுக்கு நல்லா குணமாகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்மளோட முன்னோர்கள் அவங்கள்ட்டலாம் கேட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய நன்மைகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா வச்சு சாப்பிடுங்க, உடம்புக்குமே ரொம்ப நல்லது. எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு வதக்கினதுக்கப்புறம். அப்புறம் அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய், 3 பச்சை மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தேவையான அளவு வெங்காயமும், பொடி வெங்காயம் தான் இதுக்கு எடுக்கணும். நிறையா பொடி வெங்காயம் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இது நல்லா போட்டு வதக்கியாச்சு. அப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்போமாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் பேக்கெட் வாங்கி வச்சுக்குவேன். அப்புறம் தக்காளி 3 தக்காளி நறுக்கி வச்சு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி வெள்ளைப்பூடு தேவையான அளவு இது பண்ணியிருப்போம், அந்த வெள்ளைப்பூடையும் போட்டு நல்லா வதக்கி அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர் வர மாதிரி வதக்கணும். அதுக்கப்புறம் அந்த வதக்கி வச்சுருக்க சுண்டை வத்தக்காய் உள்ளே போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றிடணும். தேங்காயை ஊற்றி தேவையான அளவு மசாலா இதெல்லாம் போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நல்லபடியாக சுண்டை வத்தக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். இதை நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிட்டாலும் நல்லது, இட்லி இந்த மாதிரி இதுக்கு ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லது. ஆனால் மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணாமல் நல்லா உடம்புக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நான் இட்லிக்கு கூட சேர்த்து சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. நான் இந்த காயை மிஸ் பண்ணவே மாட்டேன். எங்கள் அம்மா இதை மரம் வச்சுருக்காங்க, இது செடி மாதிரி. அதை அடிக்கடி எனக்கு கொண்டு கொடுப்பாங்க. நான் இதை தான் அடிக்கடி சமையல் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். நானே என் வீட்டுக்காரர் எல்லாம் சாப்பிடுவேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.